கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆமென் சொல்லுங்க. கர்த்தர் நல்லவர். யார் சாவும் யார் கையிலையும் இல்லை. யாருடைய சாவும் யாருடைய கையிலையும் இல்லை. நம்புறீங்களா? யார் சாவும் யார் கையிலையும் இல்லை. சொல்ல போனா அவங்கவுங்க சாவே அவங்ககிட்ட இல்லை. இட்ஸ் எ மேஜர் ட்ரூத். பெரிய சத்தியம் நான் சொல்றது. ஏன் சாவு உங்க கையில இல்லை. சொல்ல போனா ஏன் சாவு என் கையிலே இல்லை. இதை நம்ப முடியுதா? வெளிப்படுத்தின விசேஷம் 9ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் எடுக்கலாமா? வெளிப்படுத்தின விசேஷம் 9ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் எடுத்துட்டு ஆப்போசிட் வழியில் நம்ம உள்ள போறோம். சீக்கிரம். நீ நிறைய சப்ஜெக்ட் இருக்கு, கவனமா கவனிங்க. வெளிப்படுத்தின விசேஷம் 9ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் வாசிக்கலாமா? அந்நாட்களில் மனுஷர்கள் சாவை தேடியும், ஆச்சரியமா இருக்கா? ஆச்சரியமா இருக்கா? சாவுக்கே பஞ்சம் வருகிற காலம் ஒண்ணு வருது. என்ன காலம் அது? பஞ்ச காலம். அப்படின்னா என்ன அர்த்தம்? சாவு கிடைக்காத காலம். அந்நாட்களில் மனுஷர்கள் சாவை தேடி அதை காணாதிருப்பார்கள். அடுத்த வசனத்தை பாருங்க, அருமையா இருக்கும். சாக வேண்டும் என்று கொலவெறியா இருப்பார்கள். சாவுக்கு ஒரு கொலவெறி. சாக வேண்டுமென்று ஆசைப்படுவார்கள். சாவோ அவர்களுக்கு விலகி ஓடி போகும். இது எப்படி? நான் சொல்றது உண்மையா? நம்ம சாவே நம்ம கையில இல்ல. இட்ஸ் எ ட்ரூத். இது அவ்வளவு சத்தியம். ஆனா இது பார்வைக்கு எப்படி தெரியுது? என்ன சொல்றீங்க? அந்த பிள்ளை நினைச்சிச்சு அவங்க அம்மா கரெக்டா விட்டுட்டு வெளியே போனாங்க, டக்குன்னு தூக்க மாட்டிச்சே, செத்து போச்சுல்ல. யார் கையில இருக்கு? இதான் கேள்வி. யார் கையில இருக்கு? ஒருத்தன் அப்படியே போறான். இப்ப கூட நியூஸ் வந்துச்சு, ஒருத்தன் காரை ஓட்டிட்டு போறான் மேம்பாலத்துல, கீழே பெரிய ஆறு ஓடிட்டு இருக்கு. என்ன நினைச்சான்னு தெரியல, பையன் டக்குன்னு காரை நிப்பாட்டி இறங்கி கூச்சிட்டான், செத்து போயிட்டானே. சாவு யார் கையில இருக்கு? யாரு கையில இருக்கு? நீங்க இப்படி சொல்றீங்க. ஒருத்தனை பிடிக்கல, இன்னொருத்தனுக்கு ஸ்கெட்சு போட்டான், அருவான் எடுத்தான், வெட்டி கொண்டுட்டானே. அப்ப அவன் சாவு யாரு கையில இருக்கு? இருக்குல்ல. எத்தனை கொலை நடக்குது. ஆனா அது வெளியே எப்படி தெரியுது நமக்கு? இவன் சாவு இவங்கள இருக்கிற மாதிரியாகும், அவன் சாவு அவங்களே இருக்கிற மாதிரியாகும். இந்த பிக்சர் தெரியுதா இல்லையா? இதுதான் ஃப்ரெண்ட் ஸ்கிரீன் விட்டு வெளியே வரணும். இப்படிதான் தெரியும், இப்படிதான் தெரியும். இதை பார்த்து பார்த்து தான் மனிதர்கள் மாய்மானத்துல போயிட்டாங்க, மாயை நம்பிட்டு இருக்கிறாங்க. யார் சாவும் யாரு கையிலையும் இல்ல. குறிப்பா சொல்ல போனா இன்னும் ஆழமா அவங்க சாவே அவங்க கையில இல்ல. ஆமே. ஒரு வியாதி வந்து மரணம் வருதா மனுஷனுக்கு? ஆனா அந்த வியாதி கையில மரணம் வந்து அந்த வியாதி கையில இல்லைங்கிறது உண்மை. இதை புரிஞ்சுக்க மாட்டேங்கிறோம். இந்த வியாதி வந்து செத்து போயிட்டாங்க, அப்ப வியாதி அவனை கொண்டுருச்சுன்னு தானே நம்ம பாக்குறோம். ஆனா அந்த சாவு வியாதி கையில இல்ல, அதான் உண்மை. அது கையில இல்ல. சரி, அப்ப யாரு கையில தான் இருக்கு? இதான் கேள்வி. யாரு கையில இருக்கு? நம் எல்லாருடைய சாவும் அவருடைய தேவனுடைய கையில தான் இருக்கு. யார் கையில இருக்கு?
ஒரு கொசுவோடைய சாவும் யார் கையில இருக்குன்னு நினைக்கிறீங்க? ம்? ஒரு எறும்போடைய சாவு யார் கையில இருக்குன்னு நினைக்கிறீங்க? ம்? ஒரு அடைக்கலான் குருவினுடைய மரணம் யார் கையில இருக்குன்னு நினைக்கிறீங்க? அது வசந்த காமிக்கிறேன். யார் கையில இருக்குன்னு நினைக்கிறீங்க? இது எதுவுமே அஞ்ஞானிகளுக்கு தெரியாது, மெஞ்ஞானிகளுக்கு இதெல்லாம் தெரியும் யார் கையில இருக்குன்னு. இந்த சாவு யார் கையில இருந்து வந்துச்சுன்னு அவருக்கு நல்லாவே தெரியும், நல்லா தெரியும், அவங்களுக்கு தான் தெரியும். ஆமீன் சொல்லுங்க. அதனால கவனிங்க, எப்படி உலகத்துல பேசுவாங்க கவனிங்களேன். உன் சாவு என் கையிலடா. கேள்விப்பட்டிருக்கீங்களா? இருடி, உன் சாவு என் கையில தான். இப்படி வருவாங்க. என்ன சொல்றான் மனுஷன்? உன் சாவு என் கையில அப்படிங்கிறான். அப்புறம் என் கையால தாண்டி இன்னைக்கு உனக்கு சாவு. இதெல்லாம் பேசுகிற வார்த்தைகள். என் கையால தான் இன்னைக்கு உனக்கு சாவு எல்லாம் பேசுறான் என்று சொல்வதெல்லாம் ஒரு அறியாமை. நான் எழுதி வச்சிருக்கிறேன், ஒரு அறியாமை. இது எல்லாம் ஃப்ரண்ட் ஸ்கிரீன். மத்தேயு 10:29 எடுங்க. மத்தேயு 10:29 என்ன சொல்லுது? மத்தேயு 10:29 சத்தமா வாசிங்க. ம் 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 எதை முக்கியப்படுத்தி பேசுறாரு? மத்தேயு 10:29 எதனுடைய உயிர் அங்க முக்கியத்துவப்படுத்தப்படுது? அடைக்கலான் குருவி. நீங்க அடைக்கலான் குருவியை வேள்வி பண்ணிருக்கீங்க நினைக்காத வாழ்க்கையில? என்னைக்காவது அடைக்கலான் குருவியை நீங்க கேர் எடுத்திருக்கீங்களா? அதை என்னன்னு பார்த்திருக்கீங்களா? அடைக்கலான் குருவி கீழே விழுறதுக்கு உங்கள் பிதாவின் சித்தம் இல்லாமல் கீழே விழாதான். தெளிவாவே பேசுறாரு. அப்படி சொல்லிட்டு ஒண்ணு சொல்றாரு கவனிங்களேன். அங்கதான் புரிய மாட்டேன். என்ன சொன்னாரு? அடுத்து என்ன சொல்றாரு? அப்புறம் மாட்டாரு பாருங்க. ஒரு அடைக்கலான் குருவிக்கு இருக்கிற அந்த உயிர் மேலேயே எனக்கு இவ்வளவு ஒரு அக்கறை இருக்கு, ஒரு வேல்யூ இருக்கு, ஒரு ரூல்ஸ் இருக்கு, ஒரு ஆளுக இருக்குன்னா, அடைக்கலான் குருவியை விட தேவசாயில படைக்கப்பட்ட உங்க உயிர் எனக்கு எவ்வளவு வேல்யூ தெரியுமா அப்படிங்கிறார். எவ்வளவு வேல்யூ. ஆமீன் சொல்லுங்க. நம்புறீங்களா? அதெல்லாம் நம்புறீங்களா? சத்தியம் தான் அப்படி நம்புறீங்களா? சத்தியம், சத்தியம் வெளியே தெரியாது, உள்ளதான் இருக்கும். சத்தியம் வைரம் தங்கம் மாதிரி வெளியே மரத்துல விளையாது, அது நிலத்துக்குள்ள அடியில் கிடக்கும். என்ன இப்படி முழிக்கிறீங்க? ஆமேனா இல்லையா? சத்தியம் வெளியே இருக்காது, உள்ளுக்குள்ள கிடக்கும். ஆமே. யோவான் 19 எடுங்க. யோவான் 19. அதுக்கு முன்னாடி தானியல் 4 வாச்சிருங்களேன். தானியல் 4:35 வாச்சு முடிச்சுட்டு யோவான் போவோம். தானியல் 4:35 வாசிங்க சீக்கிரம். ம் 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 தமது சித்தத்தின்படியே பூமியின் குடிகளை நடத்துகிறார். அண்டர்லைன் வேர்டு, நடத்துகிறார், முடிவெடுக்கிறார். அப்புறம் அவருடைய கையை தடுத்து அவரை நோக்கி என்ன செய்கிறீர் என்று சொல்லத்தக்கவன் ஒருவனும் இல்லை. இதை யார் சொல்றான் தெரியுமா? ஒரு 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 குடிமகன் சொல்லல, ஒரு ராஜா சொல்றாரு. ராஜா ராஜாதி ராஜாவை பத்தி பேசுறாரு. இது ஒரு பேசுறது ராஜா. ராஜா ராஜாதி ராஜாவை பத்தி எழுதி வச்சுட்டு போயிருக்கிறாரு, இப்படிப்பட்ட ஆளுன்ட்டு. அடிப்பட்டதுக்கு அப்புறம் எழுதுனதான் இந்த விஷயம். அவனை மிருகமா ஆக்கி என்னென்னமோ ஆக்கி செஞ்சுட்டாரு.
அப்புறம் பேசுறான் அந்த வார்த்தையை, அவரால் எல்லாம் ஆகும் அப்படின்ட்டான். ஆமென். யோவான் 19 எடுங்க. யோவான் 19 எடுங்க. 10 வாசிங்க, 11 வாசிருங்க. 10, 11 வாசிங்க. யோவான் 19. இதெல்லாம் இந்த வசனங்கள்லாம் அப்படி குறிப்பு எடுத்துக்கங்க. எல்லாம் இந்த முக்கியமான இந்த ஏரியா வரும்போதெல்லாம் நீங்க டக்குனு ஆட் பண்ணிக்கணும் இந்த வசனத்தை. மாஸ்டர் போது அப்புறம் உதவு. அப்பொழுது பிலாத்து இயேசுவை நோக்கி, பிலாத்து பேசுறாரு, நீ என்னோட பேசுகிறது இல்லையா? உன்னை சிலுவையில் அறைய எனக்கு அதிகாரம் உண்டு என்றும், உன்னை சிலுவையில் அறையாமல் இருக்க, உன்னை சிலுவையில் அறையவும் சிலுவையில் அறையாமல் இருக்கவும் எனக்கு அதிகாரம் உண்டுன்னு சொல்ல வர்றாங்க. விடுதலை பண்றன்னு அர்த்தம் சிலுவையில் அறையாம உன்னை ரிலீஸ் பண்றது, அதாங்க பேச வர்றாரு. இப்ப பிலாத்து தன்னுடைய ஸ்தானத்தை என்னன்ட்டு ஜீசஸ்ட பேசுறாரு. அதனால அர்த்தம், என்னுடைய போஸ்டிங் தெரியுமா? நீ இப்படி வாயில கொலக்கட்டை வச்சுக்கிட்டு நிக்கிற, என்கிட்ட பேசினா தானே உன்னை ரிலீஸ் பண்ண முடியும். கீழே பாரு, ஒரே கூட்டம். உன்னை அவங்க என்ன செய்ய சொல்றான்னு தெரியுமா? சிலுவையில அறையணுமா? நீ எனக்கு நேற்று இருக்கிற, ஏதாவது பேசுப்பா, பேசு. நான் நினைச்சாதான் சிலுவையில அறைய முடியும். என்கிட்ட அப்ப பேசணும், நீங்க என்கிட்ட பேசுப்பா அப்படின்னு கேட்கிறான் பிலாத்து. இயேசு கிறிஸ்து பிலாத்திட்ட பேசுறதுக்கு, இயேசு பிலாத்திட்ட பேசுறதுக்கு பிலாத்து வைக்கிற காரணம் என்ன? பிலாத்து வைக்கிற காரணம், என்னுடைய போஸ்டிங் அப்படி, என்னுடைய ஸ்தானம் அப்படி, நான் சொன்னா நடந்துரும், அதனால என்கிட்ட பேசி கொஞ்சம் பார்த்து இதை பேசி மேற்ற முடியும் அப்படிங்கிறாரு. அதுக்கு இயேசு சொல்ற பதில பாருங்க. இயேசு பிரதியுத்தரமாக, தேவனிடத்தில் இருந்து, பரலோகத்தில் இருந்து, மேல் உலகத்தில் இருந்து, வானத்தில் இருந்து உமக்கு கொடுக்கப்படாதிருந்தால் என்மேல் உமக்கு ஒரு அதிகாரமும் இராது. என்ன சொல்றாரு? பிலாத்து தன் அதிகாரத்தை பத்தி இயேசுட்ட பேசுறாரு. என் அதிகாரம் இப்படிப்பா, இவ்வளவு பவர்ப்பா அப்படிங்கிறார். ஆனா ஜீசஸ் இவருக்கு மேல இருக்கிற ஒரு அதிகாரத்தை அங்க பேசுறாரு. ரெண்டு பேருமே அதிகாரத்தை பேசுறாங்க. பிலாத்து தனக்கு தெரிஞ்ச அதிகாரத்தை பேசுறாரு, ஜீசஸ் அவருக்கு தெரிஞ்ச அதிகாரத்தை பேசுறாரு. பிலாத்து உலக அதிகாரத்தை பேசுறாரு, ஜீசஸ் பரலோக அதிகாரத்தை பேசுறாரு. ஒரே காரியம், இயேசுவும் பிலாத்து மாறுபட்டு பாக்குறாங்க. ஒரே காரியம்தான். பிலாத்துக்கு இந்த அதிகாரம் தெரியுது, இயேசுவுக்கு அந்த அதிகாரம் தெரியுது. அப்ப இயேசுவை பின்பற்றுகிறவர்களுக்கு அந்த அதிகாரம் தெரியுதான்னு கேள்வி. எந்த அதிகாரம் தெரியுதா? பரத்தில் இருந்து உமக்கு கொடுக்கப்படாவிட்டால். அப்படின்னா அர்த்தம், பிலாத்து நீ 4 பேரை சிலுவையில் அறைவ, 4 பேரை ரிலீஸ் பண்ணு, அந்த அதிகாரம் உனக்கு இருக்கு. இப்ப நான் சொல்ற கொஞ்சம் கேளு. பரத்திலிருந்து உமக்கு உத்தரவு கொடுக்கப்படாவிட்டால் என் மேல உன் அதிகாரம் வேலை செய்யாதுன்ட்டார். தெளிவா பேசுறாரு. உனக்கு அதிகாரம் இருக்கிறது உண்மை, ஆனா இப்ப நான் சொல்றது கேளு. இந்த அதிகாரம் வேலை செய்யணும்னா அங்க அதிகாரம் வரணுங்கிறாரு. இப்ப அதிகாரம் யாரு கையில இருக்கு? இவர் என்ன சொல்றாரு பிலாத்து, ஜீசஸ் உன் சாவு இப்ப என் கையில இருக்கு, உன்னுடைய சாவும் ஜீவனும் என் கையில இருக்குன்னு சொல்றாரு. அதான் மேட்றாங்க, என் கையில இருக்கு. நீ சாகணுமா உயிர் இருக்கணுமாங்கிறது இப்ப என் கையில இருக்கு, பேசு அப்படிங்கிறாரு. ஜீசஸ் சொல்றாரு, நான் சாகணுமா வேணாங்கிறது உன் கையில இல்ல ராசா, மேல இருக்கு ராசாங்கிறாரு. புரியுதா? இப்படிதான் வசனத்தை நீங்க பார்க்கணும். இயேசு அப்படி பேசுறாரு. இதுதான் இந்த மத்தேயு 10:29 பேசின அதே இயேசு இதை அதை நிரூபிச்சு பேசுறாரு. என்னுடைய உயிர் பிலாத்து கையில இல்ல, அவர் முடிவெடுத்தா நான் சாவேன், முடிவெடுக்க நான் சாக மாட்டேன். ஆமீன் சொல்லுங்க. கிளியரா? அப்ப மரணங்கிறது யார் கையில தான் இருக்கு? தேவனுடைய கையில இருக்கு. அதனால ஒருத்தர் உங்களை சாவை குறித்து பயன்படுத்தினா, பயமுறுத்தினா,
ஒரு வியாதி உங்களை பயமுறுத்தினா பயப்படாதீங்க, பயப்படாதீங்க. ஐயோ இந்த வியாதி வந்துருச்சா, இது ஆளை கொண்டு விடுமே, பயப்படாதீங்க. அதான் சொல்ல வர, பயப்படாதீங்க. வியாதிக்கு ஆளை கொள்ற அதிகாரம் இருக்குனாலும் வியாதிய வேலை செய்ய விடாம தடுக்கிற அதிகாரம் அவருக்கு இருக்கு. இது உண்மை, அது அதை விட உண்மை. ஆமீன் சொல்லுங்க. ஐயோ அந்த ஆள்கிட்ட மாட்டிட்டியா, கொண்டு விடுவானே, பயப்படாதீங்க. ஆமீன். கர்த்தர் நல்லவர். தேவனால செய்ய முடியாத காரியம் என்று ஒன்றுமே இல்லை. ஏன்? இது அவருடைய தனித்துவம், சிறப்பு, விசேஷம். கர்த்தருடைய ஒரு அருமையான விசேஷம். விசேஷங்கள்ல ஒரு அருமையான விசேஷம் என்னன்னா, அவரால் செய்ய முடியாத ஒன்று இல்லவே இல்லை. தேவனாலே எல்லாம் கூடும். தேவனாலே கூடாத காரியம் ஒன்று உண்டோ? தேவனாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ? ஆபிரகாம்கிட்ட, சாராள்கிட்ட எல்லாம் பேசுறாரு, பைபிள் இருக்கு. அப்ப இங்க பாருங்க, அவரால் செய்ய முடியாத காரியம் என்று ஒன்றுமே இல்லைங்க என்பது அவருடைய விசேஷம். அப்படின்னு அர்த்தம், தனித்துவம். ஏன் அப்படின்னா அவர் தெய்வம். He is God. அதான் காரணம், அவர் தெய்வங்க. ஓகே, அவரை மீறி யாருமே ஒண்ணுமே செய்ய முடியாது என்பது அவருடைய இன்னொரு விசேஷம். புரியுதா? புரியல? அவரால் செய்ய முடியாத ஒண்ணுன்னு எதுவுமே இல்லை. இது அவருடைய விசேஷம். அவரால் ஏதாவது செய்ய முடியுமா இருக்குமா? அவரால் செய்ய முடியாதுன்னு ஒரு காரியம் கூட இல்லை. இது ஒரு விசேஷம். அவரை மீறி யாருமே ஒண்ணு செய்ய முடியாது. இது இன்னொரு விசேஷம். இது ஏன்னா இது மாஸ்டர். அது காரணம் தெய்வம், இது காரணம் மாஸ்டர். இவரை மீற முடியாது, அவரால் செய்ய முடியாது எதுவுமே இல்லை. ஆமென். நம்முடைய ஆண்டவரை விதவிதமா புரிஞ்சுக்கணும். எப்படி புரிஞ்சுக்கணும்? ஒன்ன மட்டும் புரியக்கூடாது, விதவிதமா ஆழத்துல அகலத்துல புரிஞ்சுக்கிட்டே போகணும். இப்படிப்பட்ட ஒருத்தர் தான் நமக்கு கடவுளா இருக்கிறார். ஆமீன், ஆமீன் சொல்லுங்க. மேல் உலகத்துல ஒரு 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 நிகழ்ச்சி நடத்தணும்னா மனுஷங்களாம் வாங்க, எல்லாரும் போனதுக்கு அப்புறம் சொல்றேன், மனுஷங்களாம் அந்த பக்கம் வாங்க, யாராரு மனுஷங்க, யாராரு மனுஷங்க அப்படின்னா மனிதர்களா ஒரு பெரும் கூட்டம், கண்ணு கேட்ட தூரம் வரைக்கும் மனுஷ கூட்டம் நிக்குது. அப்புறம் இந்த தூதர்கள்லாம் யாரா இருக்கீங்களா, அப்படியே கொஞ்சம் லைன் கட்டுங்க. லைன் இல்ல, மனுஷனோட சேரக்கூடாது, லைன் கட்டுங்க அப்படின்னா ஏகப்பட்ட ஏஞ்சல்ஸ், காபிரியல், மிகாவேல், அப்பாவா வர கூட்டம். இந்த பக்கம் என்ன கூட்டம்? மனுஷ கூட்டம். இந்த பக்கம் தூதர்கள் ஒரு லைன் போடுறாங்க, கண்ணு கட்ட தூரம் வரைக்கும் கோடான கோடி தூதர்கள் நிக்கிறாங்க. அப்புறம் யாரு? கடவுள் யார் இருக்கிறா, வருஷம் கட்டுங்க அப்படின்னா என்ன சொல்லுவீங்க? கடவுள் யாருப்பா இருக்கா? யாருப்பா? நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தீங்களாப்பா கடவுள் யாருக்கா அப்படின்னா கர்த்தர் மட்டும் ஏச்சு நிக்கிறாருங்க. என்ன ஒருத்தர் நிக்கிறாரு? நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்கப்பா, எங்கப்பா? இவர் தான் நிக்கிறார். சர்வ வல்லமையுள்ள தேவன், நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவன், சதா காலத்திலும் என்றென்றைக்கும் உயிரோடு இருக்கிற தெய்வம், இவர் தான் நிக்கிறார். தூதர்கள்ல தளதலையா தெரியுது, மனுஷர்கள தளதலையா தெரியுது, கடவுள் பகுதியில ஒரே ஒரு தலை தான் தெரியுது. அதான் சொல்றேன், எரேமியா 10:10, மெய்யான கர்த்தரோ மெய்யான தெய்வம், நெஜ தெய்வம். தெய்வம் உட்கார வேண்டிய அந்த சீட்ல இவர் ஒருத்தர் தான் உட்கார்ந்துட்டு இருக்கிறாரு. இந்த அறிவு தான் நமக்கு வேணுங்கிறது. அவர் ஒருத்தர் தான் உட்கார்ந்து இருக்கிறாரு. இங்கிட்டு நான் கடவுள், இங்கிட்டு ஏழு கடவுள் அப்படின்னா இல்ல, ஒருத்தர் தான் உட்கார்ந்து இருக்கிறாரு. ஆமென்.
இந்த பார்வைய, இந்த விசுவாசத்தை, இந்த புரிதலை விட்டே கொடுக்க கூடாது. இவர் தான் கடவுளா இருக்கிறார். 1000 பேர் 1000 சலுகை கொடுத்தாலும் இந்த புத்தியை விட்டுறக்கூடாது. எந்த புத்தி விட்டுறக்கூடாது? இந்த புத்தியை விட்டுறக்கூடாது. எல்லாம் ஒரு கடவுள் தாங்க. அடுத்து எல்லாம் ஒரு கடவுள் தாங்க. எல்லாம் ஒரு கடவுள் கிடையாது. எல்லாருக்கும் ஒரு கடவுள். எல்லாருக்கும் ஒரு கடவுளுங்கிறது தான் கரெக்டான வார்த்தை. எல்லாம் கடவுளுங்கிறது அப்பட்டமான பொய் வார்த்தை. அது எல்லாம் கடவுளா இருக்க முடியாது. ஆனா எல்லாருக்கும் ஒரு கடவுள் இருக்க முடியும். நம்புறீங்களா? ஆமென் சொல்லுங்க. அப்ப நம்ம தெய்வத்தை குறித்து நீங்க ஆழமா புரிஞ்சுக்குங்க. அப்பதான் நீங்க மற்றவங்களோட காம்ப்ரமைஸ் ஆக மாட்டீங்க, சமரசம் ஆக மாட்டீங்க. நோ, அவர் ஒருத்தர் தான் நிக்கிறாரு கடவுளா. எப்படி 10 வருஷம் சேர்க்க முடியும்? நான் இங்க உட்காந்துட்டு பூமியில அவர் தான் நிக்கிறாருங்க. தைரியம் தான். பூமியில சொன்னீங்கல்ல தைரியமா, நான் கடன் சொன்னீங்க. வந்து நில்லுங்க. எங்க போனீங்க? நில்லுங்க. முடியாது, எரிச்சிருவாரு. ஆமென் ஆமென் சொல்லலாமா? சரி, அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 16:19 எடுக்கலாம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 16:19 டச் பண்ணிட்டு முடிக்கலாம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 16ஆம் அதிகாரம் எடுத்துக்கிட்டீங்களா? பவுல குறித்த காரியம். ஒரே நிமிஷம். 16 வாசிங்க பார்க்கலாம். நாங்கள் ஜெபம் பண்ணுகிற இடத்துக்கு போகையில் குறி சொல்ல ஏவுகிற ஆவியை கொண்டிருந்து குறி சொல்லுகிறதினால் தன் எஜமான்களுக்கு, அண்டர்லைன், எஜமானுக்கு இல்ல, தன் எஜமான்களுக்கு செம லாபம், செம வருமானம், மிகுந்த ஆதாயத்தை உண்டாக்கின ஒரு பெண் பவுலுக்கும் எங்களுக்கும் எதிர்பட்டால் அவள் பவுலையும் எங்களையும் பின்னாலேயே வந்து இந்த மனுஷர் உன்னதமான தேவனுடைய ஊழியக்காரர், ரட்சிப்பின் வழியை நமக்கு அறிவிக்கிறவர் என்று சத்தமிட்டாள். ஆக்சுவலா அவ சொன்னது என்னது? உண்மை. ஆனா எப்படி சொல்றாத? குறி சொல்றா. பவுலை பத்தி ஒரு குறி சொல்றாவா. என்ன சொல்றா? பவுலை குறித்து குறி சொல்லுகிறாள். குறி சொல்லுகிற ஆவி. குறி சொல்லுகிற ஆவிக்கு நம்ம என்னன்னு தெரியும். என்னன்னு தெரியும். அதுக்கு என்ன குறித்து அது குறி சொல்லுது. என்ன சொல்லுது? பவுலை குறித்து குறி சொன்னது என்ன? இந்த மனுஷர் தேவனுடைய ஊழியக்காரர், அப்புறம் ரட்சிப்பின் வழியை நமக்கு அறிவிக்கிறவர்கள் என்று சத்தமிட்டான். உண்மைதானே சொன்னான்? உண்மைதானே சொல்லியிருக்கிறான். பவுல் என்ன செஞ்சிருக்கணும்? வெல்டன் குட், அட்டாசம், இப்படி ஊரா சொல்லி சொன்னாரா? என்ன சொல்றாரு பாருங்க. இப்படி அநேக நாள் பப்ளிஷ் பண்ணிட்டு இருந்தா, அநேக நாள் செய்து கொண்டு வந்தால் பவுலுக்கு பயங்கர கோவம் வந்துருச்சு. ஏன் கோவம் வருது? நமக்குலாம் கோவம் வருமா? சொல்லு, திருத்துருவா சொல்லு. அப்படிதான் சொல்லுவான். ஆனா பவுல் கோவப்பட்டார். சினங்கொண்டு திரும்பி பார்த்து, நீ இவளை விட்டு புறப்படும்படி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உனக்கு கட்டளை எடுக்கிறேன் என்று அஸ்தாவியுடனே சொன்னான். அந்நேரமே அது புறப்பட்டு போயிற்று. கிளியரா? விரட்டி விட்டார் பவுல். இப்பதான் சிக்கல் வந்துச்சு. பவுலுக்கு ஒரு சிக்கல் வருது. இப்ப என்ன வந்துச்சு? அவளுடைய எஜமான்கள் தங்கள் ஆதாயத்து நம்பிக்கை, அண்டர்லைன், அதான் நீங்க சப்ஜெக்ட். என்னது? தங்கள் ஆதாயத்து நம்பிக்கை அற்று போயிற்று என்று கண்டு பவுலையும் சீலாவையும் பிடித்து சந்தை வெளியிலுள்ள அதிகாரியிடத்தில் இழுத்து கொண்டு போனார்கள். பாத்தீங்களா? கவனிங்க. எஜமான்களுடைய ஆதாயத்து நம்பிக்கை என்னது? குறி சொல்ற ஆவி, குறி சொல்ற அந்த பொண்ணை வச்சு இவங்க சாப்பிட்டு இருந்திருக்காங்க.
வீடு கட்டிருக்கிறாங்க, பைக் வாங்கியிருக்கிறாங்க. அந்த பொண்ணை வச்சு இவங்க பிழைக்கிறாங்க. இவங்களுடைய பொழப்பு பொண்ணை வச்சு. இதுக்கு பேர் என்ன நம்பிக்கை? தங்கள் வருமானத்தின் நம்பிக்கையே அவதானடா. அட பாவி பவுலு, அவளை போய் இப்படி ஆக்கிட்டியடா, இனி எப்படிரா அவ குறி சொல்லுவா? இவ குறி சொல்லத்தானே நாங்க வச்சுட்டு பிசினஸ் பண்ணிட்டு இருக்கோம். 10 பேர் வருவாங்க, காசு வரும், அவளுக்கு கொஞ்சம் போட்டு நாங்க எடுத்துருவோம். அந்த காலத்துல எப்படி பிசினஸ் போயிட்டு இருக்குன்னு கவனிங்க. ஆதாயத்து நம்பிக்கை. குறி சொல்ற பெண்கிட்ட இருந்து குறி சொல்ற ஆவி போனது சந்தோஷம்னாலும், இப்ப பிசினஸ்ல கை வச்சிட்டான் பவுலு, அடிச்சிட்டான், பணம் அவுட்டு, வருமானம் போச்சு, நீ பேங்க்ல அக்கௌண்ட்ல பணம் விழாது, விடுவானா? பிசினஸ் நாசம் பண்ணிட்டான். வந்து புடுறான் அவனை, இப்படி தூக்கி கொண்டு போயிட்டாங்க. சரி, இன்னொரு பாயிண்ட சொல்லிட்டு கிளம்ப முடிப்போம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 19 அப்படி எடுங்க பார்ப்போம். இன்னொரு பிசினஸ் பாருங்க எப்படி போயிட்டு இருக்குன்ட்டு. 19 26 வாசிக்கலாம், ஷார்ட்டா முடிப்போம். இப்படி இருக்க கைகளினால் செய்யப்பட்ட தேவர்கள், அண்டர்லைன் என்னது? கைகளினால் யார செய்யறாங்களாம்? கடவுளை செய்யறாங்களாம். கைகளினால் செய்யப்பட்ட தேவர்கள் கடவுள்கள் அல்ல என்று இந்த பவுல் என்பவன் சொல்லி, எபேசுவிலே மாத்திரமல்ல கொஞ்சம் குறைய ஆசியாங்கும் அநேக ஜனங்களுக்கு போதித்து அவர்களை வசப்படுத்தி கொண்டான் என்று நீங்கள் கண்டும் கேட்டும் இருக்கிறீர்கள். இப்ப என்ன சொல்ல வராரு? இதனால் நம்முடைய தொழில் அற்று போகும்படியான அபாயம் நேரிட்டிருக்கிறது. மகா தேவியாகிய தியானுடைய கோயில் எண்ணமற்று போகிறதுக்கு காரணமா இருக்கு. நல்லா கவனிங்க. எபேசு பட்டணத்துல தியானாலுங்கிற ஒரு கோயில் இருக்கு, இருந்துச்சு, இன்னும் ஆதாரம் இருக்கு, இருந்துச்சு. அந்த கோயில் மாதிரியே இவங்க கையில செஞ்சு பிசினஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த கோயில் மாதிரி அந்த விக்கிரத்தை எடுத்து வீட்டில் வச்சீங்கன்னா உங்களுக்கு ஆசீர்வாதம், நல்லது தங்கும், நல்ல காரியம் நடக்கும் இப்படின்னு சொல்லி வித்துட்டு இருக்கிறாங்க. பவுல் வந்து என்ன சொல்லிட்டாரு? இந்த மாதிரி நம்பிக்கை தப்பு. வானத்தையும் பூமியும் சமுத்திரத்தையும் உண்டாக்கினவர் தான் கடவுள். இப்படி பிரசங்கம் பண்ணிருக்கிறார் பவுல். தியானாலின் கோவில் ஜனங்களால் மதிக்கப்படுகிற வரைக்கும் தான். நல்லா கவனிங்க. தியானாலின் கோயில் ஜனங்கள் மத்தியில மதிப்பு இருக்கிற வரைக்கும் தான் தியானாலின் கோயிலை போல இவங்க செஞ்சு விற்க முடியும், பிசினஸ் நடக்கும். அதானே? இவங்க அந்த கோயிலை மதிக்கல அப்படின்னா இந்த பிசினஸ் படுத்துரும், பிசினஸ் பண்ண முடியாது, மக்கள்கிட்ட வரவேற்பு இருக்காதுல்ல, பண்ண முடியாது. ஓகே, தியானாலின் கோயிலுடைய அந்த கோயில் மேல இருக்கிற மதிப்பு எப்ப விலகும்? உங்களை விட்டு, மக்கள் விட்டு எப்ப போகும்? தியானால் மேல, அந்த கடவுள் மேல இவங்களுக்கு ஒரு நம்பிக்கை எல்லாம் போச்சுன்னா கோயில் மேல மதிப்பெல்லாம் போயிடும். சரிதானா? இந்த தியானால் தெய்வத்தின் மேல ஒரு நம்பிக்கை இல்லாத தான் பவுல் பார்த்துட்டு இருக்கிறார். சொல்லிட்டு இருக்கிறார், வேற ஒரு நம்பிக்கை காமிச்சிட்டு இருக்கிறார், ஜீசஸ் ஜீசஸ். இப்படி இவன் சொல்லிட்டு இருந்தானா தியானால யாரும் கடவுள்னு சொல்ல மாட்டாங்கல்லடா. அப்ப தியான கடவுள்னு சொல்லல அப்படின்னா தியானுடைய கோயிலை மதிக்க மாட்டாங்களே. தியானுடைய கோயிலை மதிக்கல அப்படின்னா இது எப்படி வாங்குவான்? கூப்பிடுறான். இவன் எங்க கை வைக்கிறான் பவுலு? அதை முன்னாடி வாசிங்க, வாசிச்சு முடிப்போம். 26 வாசிங்க. 25. இவர்களையும் இப்படிப்பட்ட தொழில் செய்கிற மற்ற வேலையாட்களையும் அவன் கூடி வர செய்து, மனுஷர்களே, இந்த தொழிலினால் நமக்கு நல்ல பிழைப்பு உண்டாயிருக்கு என்று அறிவீர்கள். சொல்லிட்டான் பாருங்க. இந்த பிசினஸ்ல என்ன இன்கம் தெரியுமா? நீ எத்தனை ரூபாய் இன்கம் உனக்கே தெரியும். நான் எத்தனை மாளிகை கட்டிருக்கேன் உனக்கே தெரியும். எவ்வளவு பெரிய பிசினஸ், எவ்வளவு பெரிய இன்கம் சோர்ஸ் இது. இதுல போய் ஒருத்தர் கை வைக்கிறானாமே வந்துட்டான். இப்ப இவங்களுடைய ஆதாயத்து நம்பிக்கை என்ன? அதான் என்ன நம்பிக்கை? தியானாலின் கோயில், அந்த கோயில் மாதிரி செஞ்சு வைக்கிறதான் ஆதாயத்து நம்பிக்கை.
இவங்களுக்கு. ஆமீன் சொல்லுங்க. இது அந்த காலத்துல. இப்ப நான் சொல்றத ஜீரணிக்கணும். இது அந்த காலத்துல. இந்த காலத்துல நிறைய எப்படி போயிட்டு இருக்கு அப்படின்னா, விசுவாசிகளை தங்களுக்கு ஆதாயத்தை நம்பிக்கையா வச்சிருக்கிற எத்தனையோ ஆட்கள் இருக்கிறாங்க. யார ஆதாயத்தை நம்பிக்கை வச்சிருக்கிறாங்க? விசுவாசிகளை, சபைக்கு வர விசுவாசிகளை தங்களுடைய ஆதாயத்தை நம்பிக்கையா வச்சிருக்கிறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம் இல்லையா? சபைக்கு வர விசுவாசிகளை ஒரு ஊழியன் ஆதாயத்தை நம்பிக்கையா வச்சிருக்கிறான் அப்படின்னா, அதனாலதான் அந்த சபைக்கு போகக்கூடாது. இவங்க வந்துட்டாங்களா 100 வந்துருச்சு, அவங்க வந்துட்டாங்களா 50 வந்திருக்கு, இவங்க வந்துட்டாளா தசமாக வந்திருக்கு. விசுவாசிகளை எப்படி பார்க்கறாங்க? பணமா பார்க்கறாங்க. 10 தலை வந்திருக்கு, வருமானம் கரெக்டா வந்திருக்கு. அப்பா, இது தாய் சபை, இங்கேதான் இருக்கணும், அடுத்து இங்கேதான் இருக்கணும், அங்கடா போகக்கூடாது. போயிட்டா 100 குறைஞ்சிரும். என் அக்கௌண்ட் வர 100 அங்க போயிடும். இது வெளியே தெரியல. இதுதான் நடந்துட்டு இருக்கு அதிகமா. ஆதாயத்து நம்பிக்கை. ஆத்தும பாரம் இல்ல, ஆதாயத்து பாரம். ஐயோ, அந்த ஆத்தும அங்க போச்சுன்னா சத்தியம் கிடைக்காம செத்து போயிருமே, அந்த பாரம் இல்ல. அதுக்காக சத்தம் போடல, ஆதாயம் போயிருமேப்பா, இந்த பாரம் அழுத்து. ஆதாயத்து நம்பிக்கை. 10 பேரை வச்சுதானே நான் பிள்ளைய ஸ்கூல்ல சேர்த்திருக்கேன், பீஸ் எப்படி கட்டுவேன்? உடைச்சு பேசுறாரு. ஆதாயத்து நம்பிக்கையா விசுவாசியில இன்னைக்கு நிறைய வச்சிருக்கிறாங்க. அதனாலதான் ரொம்ப கரிசன மாதிரி கண்டிக்கிறது. ஏன் இன்னைக்கு இந்த விசுவாசி வரல? போய் விசாரிப்போம். ஆத்தும பாரம் இல்ல, போச்சடா, இந்த வாரம் போச்ச வர்றது. கவனம். இந்த மாதிரி நிறைய வாழ்ந்து வெளியே வந்திருக்கேன் நான், இருந்து பார்த்து வந்திருக்கேன் நான். அதனால தெளிவா பேசுறேன். வேண்டாம். ஆமென். அந்த காலத்துல அப்படி இருந்தாங்க. கர்த்தருடைய தாசர்கள் அப்படி இருக்கக்கூடாது. எனக்கு ஆதாயத்தை, என்னை கேட்டீங்கன்னா எனக்கு ஆதாயத்து நம்பிக்கை கர்த்தர் தான் என்னுடைய ஆதாயத்து நம்பிக்கை. என்னுடைய வருமானத்துக்கு அவரைத்தான் நம்பிக்கையா வச்சிட்டு இருக்கேன் நான். இவரை யாருமே அழிக்க முடியாது. அதனால என்னுடைய வருமானமும் நிக்காது. நம்முடைய ஆதாயத்து நம்பிக்கை யாரை வச்சுக்கணும்? தேவனை வைக்கணும். அவர் தான் ஆதாயத்து நம்பிக்கை. ஒரு குறிப்பிட்ட கம்பெனிய, குறிப்பிட்ட வீட, குறிப்பிட்ட மக்களை, குறிப்பிட்ட மனுஷனை வச்சுக்கவே கூடாது. தெய்வத்தை தான், கர்த்தரை தான் நம்ம ஆதாயத்து நம்பிக்கையா வச்சுக்கணும். ஆமீன் சொல்லுங்க. அதுக்கு தான் அதை பேசினது. டைம்ல நிறைய பேச வேண்டியிருக்கு, இதெல்லாம் புரிஞ்சுக்குங்க. அதனால சபை இப்படிலாம் கண்ணா அப்படின்னு செதறிப்பி கிடக்கு. அதுல ஆண்டவர் நம்மளை அப்படியே பிரிச்சு கொண்டு வர்றாரு. தனியா ஒத்தடி பாதையில பிரிச்சு நடத்திட்டு வர்றாரு. சேதாரங்களோட தனியாவா, நான் தான் உனக்கு ஆதாயத்தை நம்பிக்கை. உன் நம்பிக்கை என் மேல இருக்கட்டும், அங்க இருக்கக்கூடாது. ஆமே. வந்திருக்காங்கன்னா தோத்துறோம். ஆகாரத்துக்கு வந்திருக்கிறாங்க, வரலையா, ஐயோ ஆகாரம் கிடைக்காம போச்சு நீ எங்கு, ஐயோ பணம் வராம போச்சுன்ட்டு சத்தியமா ஏங்கவே மாட்டேன். நினைப்பே சுத்தமா என் ரத்தத்துல வராது. ஆமீன் சொல்லுங்க. ஆரம்பி பிரிக்கிறார் தேவன். அதனால நம்முடைய எல்லாருடைய ஆதாயத்தை நம்பிக்கை கர்த்தரா இருக்கணும். எலியாவுக்கு ஆதாயத்தை நம்பிக்கை கர்த்தரா இருந்தனாலதான் காக்கா சாப்பாடு கொடுக்குது, தூதன் சாப்பாடு வைக்கிறான். ஆமீன். நம்முடைய ஆதாயத்தை நம்பிக்கை அவராயிருப்பாராக.